இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியா நடந்து வரணும், போட்டியா அவங்க நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவரும் வரட்டும், 4 ஆண்டுகள் சாதனையை சொல்லட்டும் மக்கள் முன்னாடி. அதிமுகவை பாஜகவிடமிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என கூறிய துணை முதல்வர் உதயநிதிக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். கொண்டு வருகின்றோம். ஆனா ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்களை சந்திப்பதற்கு முழு உரிமை இருக்கு. அதை எதிர்க்கட்சி தலைவர் செய்யறாங்க. அவங்க போகணும், மக்களை சந்திக்கணும், பேசணும், ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகள் எடுத்து வைக்கணும். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியா நடந்து வரணும், போட்டியா அவங்க நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவரும் வரட்டும், 4 ஆண்டுகள் சாதனையை சொல்லட்டும் மக்கள் முன்னாடி. இப்ப நாங்க ஒரு முறையும் 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு நாங்க மக்களை பார்க்கிறோம், 10 ஆண்டுகள் முடிந்த பிறகு நாங்க பார்க்கிறோம், 11 ஆண்டுகள் முடிந்த பிறகு பார்க்கிறோம். உதயநிதி அவர்கள் சாதனையை சொல்லட்டும். நாங்க 4 ஆண்டுகள் இவ்வளவு பண்ணியிருக்கோம். அதனால் சாதனைகள் எதுவும் செய்யாமல் வெறும் சோதனைகளை மட்டும் மக்களுக்கு கொடுத்துட்டு வேண்டுமென்றே ஒருவரின் மீது குற்றச்சாட்டு வைப்பது எப்படி முறையாகும்? அதே தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யறாங்க. அவங்க இன்னைக்கு போறாங்க, அதையும் நாங்கள் வரவேற்கின்றோம். காரணம், அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு செய்திருக்கக்கூடிய தவறுகளை சொல்றாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை, உதயநிதி அவர்களை பொறுத்தவரை, அவர்கள் எதுவுமே செய்யாம வெறும் வாய்ச்சவடால வண்டி ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவங்க நாங்க போய் மக்களை சேர்த்துறோம் ஊரா போறக்கு நேரம் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு பிரச்சனை. அதனால முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து குணமாகி வெளியே வந்த பிறகு அவர் மக்களை சந்திச்சு 4 ஆண்டுகள் என்ன சாதனை செஞ்சிருக்குன்னு சொல்லுவாரு. தேர்தல் வாக்குறுதி 511 தேர்தல் வாக்குறுதியில எவ்வளவு செஞ்சிருக்கும் அப்படின்னு வெள்ளை அறிக்கை மருத்துவமனையிலிருந்து வந்தோடனே கொடுப்பாரு. நாங்க நம்புறோம். ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஐயா, பாவம். மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தாங்க. மருத்துவமனையிலிருந்து நேற்று சிகிச்சை பலனின்றி ஐயா இறந்துட்டாங்க. தமிழ்நாடு முழுவதுமே பொதுமக்களுக்கு அபாயம், குழந்தைகளுக்கு அபாயம், இன்னைக்கு காவல்துறைக்கு அபாயம், எல்லா இடத்துலையும் இது தொடர்ந்து நடக்குது. அதனால் நிச்சயமா முதலமைச்சர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, காவல்துறைக்கு ஒரு கமிஷன் போட்டு முதல்ல காவல்துறைக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்கணும், காவல்துறைக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும், காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கணும். இது 3மே இல்லை என்றால் நேரடியாக மக்களை பாதிக்கும். அதனுடைய விளைவுகளை நம்ம கடந்த 2 ஆண்டுகளா கடுமையா பார்க்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளா பார்க்கிறோம், 2 ஆண்டுகளா கடுமையா பார்க்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.